Welcome to everyone. Today 10th Maths Chapter 2 Exercise 2.9ல 4th sum பார்க்க போகிறோம். 4th sum பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சம் பாருங்கள். How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. should be taken to get the sum 14,400. அதாவது இந்த தொடரில் எத்தனை உறுப்புகளை நம்ம கூட்டினா இந்த 14,400 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எத்தனை டேர்மை நம்ம கூட்டினா நமக்கு இந்த 14,400 வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள். 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n cube. ஸோ என்ன வருது? 14,400. ஸோ இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இந்த nth டேர்ம். ஓகேவா? ஸோ இப்போ இதற்கான ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n ப்ளஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஈக்குவல் டு 14,400. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு n தான் தேவை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயரை நான் ஆப்போசிட் சைடு கொண்டுட்டு போகிறேன். அப்போ ரூட் ஆஃப் 14,400 தென் n இன்ட்டு n ப்ளஸ் 1 by 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்? 14,400னா 120 ஹோல் ஸ்கொயராக எழுதலாம். அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். தென் n இன்ட்டு n ப்ளஸ் 1 by 2. இப்போ இந்த 2 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா நம்ம என்ன மல்டிபிளாக மாறும். அப்போ 240 ஆகிடும். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். n இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு 1 n. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டுட்டு வாங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும்? மைனஸ் 240. மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும்? மைனஸ் 240. ஆட் பண்ணால் என்ன வரணும்? 1. ஓகேங்களா? ஸோ இப்போ 15ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வருங்க? 240 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம பாருங்கள், ஆட் பண்ணால் ப்ளஸ் 1 வரணும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? பிக் நம்பருக்கு நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அப்போ தான் சாரி பிக் நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க, ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ப்ளஸ் 16ல் மைனஸ் 15 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1 வரும். ஓகேங்களா? தென் 16ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணால் 240 வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ரெண்டு வேல்யூமே கிடச்சிருச்சு. இப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் என்னுக்கு பதில் என்ன போட போகிறேன்? 16n மைனஸ் 15n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. தென் இது ரெண்டுத்துலேயும் n காமனாக இருக்குது. ஸோ n காமனாக எடுத்துட்டா n ப்ளஸ் 16. ஸோ அதே n ப்ளஸ் 16 இங்கே போட்டால் தென் மைனஸ் 15. ஸோ வெளியே இருக்கிறத ஒன்றா எடுத்துக்கோங்க. அப்போ n மைனஸ் 15 தென் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ஈக்குவல் டு 0. இப்போ என்னுடைய வேல்யூ என்ன வருது? 15. இங்கே n ஈக்குவல் டு மைனஸ் 16. ஸோ மைனஸில் வர்றதுனால இது வந்து என்னதுங்க? இஸ் நாட் பாசிபிள். அப்போ எது பாசிபிள்? n ஈக்குவல் டு 15. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் கிடையாது. ஸோ என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது மைனஸில் வந்ததுனால அது வந்து பாசிபிளாக இருக்காது. ஸோ ப்ளஸில் வந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ n ஈக்குவல் டு 15. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.